ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா நூலகர் மற்றும் காப்பாளருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிஎல்ஐஎஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 13th டிசம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லேருந்து, உங்களோட தந்தை பேர்லேருந்து, பாலினம், பிறந்த தேதி, கல்வி தகுதி, தேசியம், இனம், ஸோ தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, உங்களோட ஆதார் அட்டையோட எண், தொலைபேசி எண், ஸோ உங்களோட மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட முன்னுரிமை இருக்குதுன்னா அதுக்கான ஆவணங்கள் நகல், அதுக்கப்புறம் ஸோ சுய சான்றப்பை விட்ட சான்றிதழ்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கிறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இடம், நாள், உங்களோட கையொப்பம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இந்த இடத்துல குறிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைச்சு ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேலே வந்து பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 13th டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நூலகர் மற்றும் காப்பாளர், லைப்ரரி கம் கேர்டேக்கருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. வயது வரும்போது குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் நூலகர் பட்டய படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.